ஹாய் கிளாஸஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒன்றும் பார்க்க போறது இல்லை. ஆக்சுவலி பார்க்க போறதா டுடே we are going to do no bake cheesecake. புரிஞ்சிச்சா? no bake cheesecake. ஏன்னா என்கிட்ட அவன் இல்லை, அப்புறம் நல்ல பீட்டர் இல்லை, அப்புறம் அந்த பேன் இருக்கு தெரியுமா, 6 inch பேன், அப்புறம் 9 inch பேன், அது எதுவுமே இல்லை. ஸோ we gonna make it with what we have. என்கிட்ட என்ன இருக்கு? பீட்டர் இருக்கு. ஆக்சுவலி இது என்னோட ஹவுஸ்மேட்டோட. ஸோ கொஞ்ச நேரம் பின்ன பண்ணி, அப்புறம் ஒரு ஸ்பூன் இருக்கு, ஒரு பவுல் இருக்கு. திஸ் இஸ் விப்பிங் க்ரீம், திஸ் இஸ் க்ரீம் சீஸ், அப்புறம் வெனிலா எசன்ஸ், ஐசிங் சுகர். இது என்ன தெரியுமா? டைஜஸ்டிவ் பிஸ்கட். டைஜஸ்டிவ் பிஸ்கட். ஐ கான்ட் ட்ரஸ்ட் திஸ். நான் இப்படி ஒரு பிஸ்கட் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சீரியஸ்லி நான் நினச்சி பார்த்ததே இல்லை. ஸோ நான் வந்துட்டு எப்படி நான் இந்த பிஸ்கட் கண்டுபிடிச்சி தெரியுமா? அவருக்கு தான் நம்பால இருக்காரு சச்சிபதி, அவர்கிட்ட கேட்டேன் எப்படி அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் செய்யலான்னு. அவர் தான் சொன்னார் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் போட்டு செய்யலான்னு. ஆனால் இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்து ஐ வாஸ் லைக் வண்டரிங் மலேசியாவில் இருக்குமான்னு. அப்புறம் நான் போய் பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் அந்த ஜாமான் வாங்கினேன். ஸோ அங்கே இது இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்துட்டு பாதி அதில் சாப்பிட்டேன். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்மளும் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால தான் இது இருந்துச்சு. இது இதுக்கு நம்ம அதை போட்டு செய்கிற கண்டெய்னர். இது ஜாம். ஓகே, இப்போ நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஓகே, முதல்ல வந்து ஆக்சுவலி இந்த பிஸ்கெட்டை தான் வந்து க்ரஷ் பண்ணணும். ஓகே, என்கிட்ட அந்த ரோலர் பின்னு, அப்புறம் அந்த பேகு, அது எதுவுமே இல்லை. ஜிப்லாக் பேக், ரைட், அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்? நம்ம சும்மா கையிலே செய்வோம். நம்ம செய்வோம், பிரச்சனை இல்லை, நம்ம தான் சாப்பிட போகிறோம். என்ன ஏன் 2 கண்டெய்னர் இருக்குன்னா, ஜஸ்ட் இன் கேஸ் அதில் பத்தலன்னா இதில் பத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதில் வச்சுக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே ஓகே, இதில் எப்படி வச்சுக்கிறோம்? இது என்ன தெரியுமா? டாப்பிங். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ப்ளூபெரி நோ பேக் சீஸ் கேக். யாராச்சும் நான் பேசுறதெல்லாம் கேட்டாங்க பைத்தியம் நினச்சிக்கோங்க. நான் நினச்சிட்டு போயிட்டோம். என்ன கண்ணு வலிக்குது எனக்கு. சுகம் நிறவில்லை, வேஷம் தெரித்து வைத்து. பார்க்க கொஞ்சம் கிளம்ஸி அசிங்கமாக இருந்தா பொறுத்துக்கோங்க. Don't mind guys. அது ஏதும் மாற்றமில்லை, பிரிவந்தால் உறவுண்டு, அதனாலே வாட்டமில்லை. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் செய்யலாம். ஆனால் விப்பிங் க்ரீம் நல்லா வீட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சீஸ் க்ரீமும் அப்படிதான். பட் பிஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பிஸ்கெட் அது? அது அந்த உட் கிரான்ச் இருக்குமே, அந்த பிஸ்கெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கார்ஸாக இருக்கும். இது அது என்ன பிஸ்கெட்? டைகர் பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் யூஸ் பண்ணலாம். ஐ காட் யூ கைஸ். வெனிலா எசன்ஸ் எல்லா வீட்லேயும் இருக்கும், ஜாம் இருக்கும். நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம், ஹனி யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ராபெரி ஜாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பியூரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் இட்ஸ் அப் டு யூ கைஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நம்ம தான் சாப்பிட போகிறோம். எண்ட் ஆஃப் தி டே அவ்வளோதான். நான் அப்படி நினச்சி தான் அது செய்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, எப்படி செய்கிறோமே, கொஞ்சம் வீடியோ எடுப்போமே அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ லெட்ஸ் see how it's going. ஸோ இப்போ நம்ம வந்து 8 to 10 பீசஸ் போட்டு கட் பண்ண போகிறோம். ஐ மீன் க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எப்படி போடுறேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் quite easy to crush it, you know. It's like okay, 3 1 2 3 1 2 3 4 5 6 ஐயோ 7 8 9 10. So I've taken 10 pieces of the bread, I mean biscuits, okay.
போடுங்க, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ இருக்கு, நான் மேரின்னு வந்துச்சு. மேரி இருக்கும் கை வலுக்குது. ஸோ இது இப்படிதான் இருக்கணும். போட்டு பண்றோம். சும்மா அழுத்தத்தை நம்ம எதுலேயே பண்ணுவோம். ஆக்சுவலி பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். என்கிட்ட பட்டர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன், விப்பிங் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். சும்மா விப்பிங் க்ரீம் டேஸ்ட் எப்படி இருக்கும். போஷு சில பேசுற காதல் இம்புட்டுதான் சாரம், சங்கதி பாடுது காதல் இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது. இது இது டேஸ்டே பச்சை பால் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு எதுக்கு விப்பிங் க்ரீம்னு பேர் வச்சோம் தெரியல. நான் வேற எது தெரியாம பண்ணிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பட்டர் போடணும், ஆனா என்கிட்ட பட்டர் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம், என்ன இருக்கோ போடுறோம். That's my style. இருக்கிறத வச்சு செய்வோம். என்ன சொல்றீங்க? சம்பதம் போடல பதுமே ஒரு நல்லா இருக்கா இருக்காதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு தான் பார்ப்பேன். ஓகே, ரொம்ப கிளாம்ஸியா இருக்கா. ஐம் சோ சாரி ஃபார் தட். இப்போ நம்ம வந்து க்ரீம் சீஸ் சேர்க்கணும். சீஸ் எப்படி செய்யறது, வந்து க்ரீம் சீஸ் போட்டுக்கலாம். 200 கிராம் சொன்னேன், போட்டுக்கலாம். Oh, it's like this. எங்கே போயிட்டு உங்கே வழியறதே சந்தோஷம். என்ன புது தெரியல. Let's wait too much. ரெண்டும் தீங்கோட வழியறதே மனது பாவிடம் போகுதே கண்டது மேல் மீன் ஒழுகிறது. பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். மிச்ச 5 சுகர் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஏன் இப்படி கம்மியாக இருக்கும் எனக்கு சத்தியமாக தெரியல. தெய்வம் மறைந்து கொடுத்திடாத தயவு செஞ்சு எனக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. கப்பு போடணும். ஸோ இட்லி குவார்ட்டர் தான் போடணும். ஸோ நான் குவார்ட்டர் கவுனில் போடுறேன். எனக்கு எது கவுன் வருதோ அதுதான் குவார்ட்டர் போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போடுறேன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். விழுந்துகிறாது தெய்வமே. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ்.
நல்ல என்னை யாரும் ஏசாதீங்க ப்ளீஸ். மன்னதை கண்ணதுமே வீணொழி தெரியுது. எனக்கு ரொம்ப சூடா இருக்கேன். என்ன பண்ண தெரியுமா? இட்லி தனித்தனியா மிக்ஸ் பண்ணுவேன். அவ்வளோதானே. கல்லெண்ணெய் இது கேட்போம். தனித்தனியா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது பண்ணுவோம். நல்லா வந்து சரி காசு வேஸ்ட் பண்ண விடுறோம். ஒன்றோடு ஒன்றாய் கலக்க ரொம்ப பிரச்சனை இல்லை, நம்ம தான் சாப்பிடுவோம். வருது நம்ம என்ன பண்றோமோ அதுதான் சீஸ் கேக். முடிச்சு விடுங்க. க்ரீமி டெக்ஸ்டர்னு சொன்னாங்க. இப்போ நான் க்ரீமி டெக்ஸ்டர் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ். அது மிக்ஸ் பண்ணிடுறதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாமா? பாஸ். சுகர் பத்தல, நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணியிருந்தேன். நான் எப்படி கான்டென்ட் கிரியேட்டர் ஆக போறேன் நீங்க சொல்லுங்க. நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப ஒச்சோ பண்ணியாச்சு. என்ன பண்றது? அதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒச்சோ முன்னாடி பண்ணதான் கரெக்டா? இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணா தண்ணி ஆயிடுமா? சுகர் ஆட் பண்ணா தண்ணி ஆகும். ஏதாச்சும் பண்ண முடியும். நல்லா இருக்கு. இருக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஊற்றிடலாம். பயமா நான் டாப்பிங் என்ன பண்றேன்? காலையில போடுவோம். நான் நாளைக்கே உங்ககிட்ட போட்டுக்கிறேன். So here is the mixture, mommy. This is also the mixture. So I will refrigerate this for 6 to 8 hours. 6 to 8 hours, like overnight. It's already 12 something, I guess. So இதை நான் refrigerate பண்ணிட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். Okay? I'm so sleepy. Hey babies, hi. So நல்லா இருக்கேனா? ஓகே. ஸோ ஹாய். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? நேற்றுள்ளது தான் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நேற்று நான் ஆக்சுவலி ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இதுக்கு ஒன்று நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளூபெரி உங்களுக்கு ஓகே. இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், பிகாஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது போதும் தான் நினைக்கிறேன். ரொம்ப போயிட்டாலும் நல்லா இருக்காதுல்ல. ஸோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலி ½ பாட்டில் எடுத்துட்டேன். நான் ½ பாட்டில் எடுத்துட்டேன். ஸோ அது இவ்வளோ வருது.
இது இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ண நல்லா இருக்குமா? இல்லைன்னா but you have to have this consistency lah. But I want to mix some more. Why? I don't know. Sorry, I don't know. So mix it. Oh, நடுவில் லால வந்துட்டோம். It's okay. சரி, நான் அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். எனக்கு கை சூடிக்காது ஓவர். இப்போ திடீர்னு ஃப்ளாஷ் வந்திருக்கோம், நீங்கள் பயந்துடாதீங்க. இதுதான் நம்மளோட இது நான் ஃபில் பண்ணுறேன். தெரியுதா? ஐ மீன் லிட்டரலி ஐ கேன் டூ லைக் திஸ். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்து இதை எடுத்து இதுக்குள்ளே போடுறோம். See, it's running. ஆமாம், ரன்னிங் டேஸ். அந்த பைப்பிங் பேக் இருக்கும் தெரியுமா, அதில் நீங்கள் வச்சு போட்டால் ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்க போகிறேன், ஏன்னா போதும் நிறைய இதுக்கே போட்டிருக்கேன். எழுவிக்கோ. ஸோ தெரியுதா? தெரியணும். ஓகேலா? ஸோ இப்போ இது நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இல்லை போய் ஃப்ரீசரில் வைப்போமா? சரி, ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். ஃப்ரீசர் இருக்கட்டா? ஒரு ஓரமாக இருக்கட்டும், அப்புறம் வைக்கிறேன் ஃப்ரீசரில். ஐ மீன் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும், ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது, நாட் லைக் தேட். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் எடுத்து போட போகிறோம். ஸோ இதுதான் அது. இந்த கிட்ட வந்து காணுமா பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ இது நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பயமாக இருக்குது. I'm not gonna cut, because நான் தான் இருக்கேன். ஸோ அதை நான் வச்சு சாப்பிட்டுப்பேன். சும்மா ட்ரை பண்ணேன். Oh, look at the layers. I got it. ஆனால் கீழே தான் செட் ஆகல, பரவாயில்ல. Not bad. பட் பர்சனலாக எனக்கு என்ன இருக்குன்னா, நான் நிறைய ஜாம் போட்டேன். ஐ மீன் the blueberry topping, it's a lot, it's too much, really too much. So the jam is overpowering the taste. Maybe அது இல்லாமல் like if I'm taking without it means just nice. So I'll give this 7 out of 10. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் நிறைய ப்ளூபெரி போட்டுட்டேன், அதான் பிரச்சனை. ஓகே, bye glimpses. So see you in another video. அது வரைக்கும் signing off. யாரு? Choose Meena's Lens. This is Meena. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், இல்லை யூ வாண்ட் சம்திங் எல்ஸ், எது வேணும், லைக் என்ன மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்களா, அதுவும் நான் பண்ண மாதிரி ட்ரை பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.